இந்த பிரச்சாரத்துல வந்து போலீஸ் வந்து முறையா பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில போலீஸ் இருக்குது? பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்க இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்க நிக்கணும்ல. அதே முட்டுச்சம்பளம் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆளுங்க இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் நடந்திருக்கிறதே வேற. 99 இப்படிதான் நான் நின்று தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்கணும். அங்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குளிச்சு ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணுகி சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேற. என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தாலும் என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவிர என்ன ஆணம் போட்டு குளிக்குள்ள ஏறி மூடி சமத்துவ ஜனகனை பாடிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமா இல்ல? அயோக்கியத்தான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. அனுமதி கேட்கும் போது 10,000 பேர் சொல்லியிருக்காங்க. நீ கோச்ச பச்சை குழந்தை பண்ணமா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸ் பத்தி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேல என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளவுதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்க அப்படித்தான் கொடுக்கணும். அவங்க அதுதான் நடைமுறை. 10 பேர் அந்த கூட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபாய் 200 ரூபாய் காசு இதை கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில நல்லா 10 கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க. 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியலையா? அப்புறம் முட்டுச்சந்துக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பலம் சொல்லி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். ஏன்னா என்ன உள்ளத்தை அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்னா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சான். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். விஜய் அவர்களை பார்க்க தான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்ன ஒன்னையும் பார்க்க வந்தது? 41 உயிர் பேருக்கு விஜய் வர முடியலன்னா அவங்களோட கட்சி கீழே இருக்கிற தொண்டர்களோ இல்ல கட்சி பொதுச் செயலாளரோ யாரோ களத்துல நின்று இருக்கணும் சார். களத்துல யாரோ துரத்தி விடுறாங்கல்ல, சுத்தி நிக்கிறது யாரு? அவங்க போட்டு நிக்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸ்ல சொல்றாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களே. அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் இருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியா நாளை இறக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஓடுகள் உங்கள்கிட்ட இல்ல. அங்க இருந்து அடியாங்க சொல்றீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.